இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கடந்த 1925 டிசம்பர் 26 தொடங்கப்பட்டது. வெள்ளையர்கள் ஆட்சி நடத்தி கொண்டிருந்த காலத்தில் தொடங்கப்பட்டது. தொடங்கப்பட்ட உடனேயே கட்சி தடை செய்யப்பட்டது. அதன் தொடர்ச்சியாக மீண்டும் 2 முறை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தடை செய்யப்பட்டிருக்கிறது. 3 முறை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி நாட்டில் தடை செய்யப்பட்டிருக்கிறது. அந்த தடைகளை எல்லாம் தாண்டிதான் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி நூற்றாண்டை கடந்து நூற்றாண்டு விழாவை கொண்டாடி கொண்டிருக்கிற இந்த சூழலில் 4வது முறையாக கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் இந்தியாவில் தடை செய்யப்பட்டு விடுமோ என்கிற ஒரு சூழல் இன்றைக்கு உருவாகியிருப்பது மிகப்பெரிய பேராபத்தாகும். உதாரணமாக நாட்டினுடைய பிரதமர் மரியாதைக்குரிய நரேந்திர மோடி அவர்கள் நாட்டினுடைய 80வது சுதந்திர தின விழா உரையில் உரையாற்றுகிற பொழுது வனப்பகுதியில் இருந்த நக்சலைட்டுகள் முற்றிலுமாக ஒழிக்கப்பட்டு விட்டார்கள், அது நாட்டினுடைய சாதனை. அடுத்ததாக நாட்டில் உள்ள நக்சலைட்டுகள் ஒழிக்கப்படுவதற்கு, அவர்கள் தனிமைப்படுத்தப்படுவதற்கு நாட்டு மக்கள் எல்லோரும் ஒன்றுபட வேண்டும் என்று பேசியிருக்கிறார். நக்சலைட்டு என்று சொல்வது கம்யூனிஸ்டுகளை. ஆக காட்டில் உள்ளவர்களை ஒழித்தாகிவிட்டது, இப்பொழுது நாட்டில் உள்ளவர்களை ஒழிக்க வேண்டும் என்கிற முறையில் அவர் பேசியிருக்கிறார். ஆகவே அடுத்ததாக கம்யூனிஸ்டுகளுக்கு எதிராக குறிவைக்கிறார் என்பது இதிலிருந்து தெளிவாகிறது. இதனுடைய தொடர்ச்சியாக வருகிற செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் டெல்லியில் ஒரு பிரம்மாண்டமான பேரணிக்கு ஏற்பாடு செய்திருக்கிறோம். ஒன்றிய அரசாங்கத்தினுடைய மக்கள் விரோத, தொழிலாளர் விரோத, விவசாயிகள் விரோத, விவசாய தொழிலாளர்கள் விரோத, மாணவர்கள் இளைஞர்கள் விரோத கொள்கைகளுக்கு எதிரான ஒரு போராட்டம் என்கிற முறையில் ஒரு பெரிய அணிவகுப்புக்கு ஏற்பாடு செய்திருக்கிறோம். நாடு முழுவதும் அதற்கான முறையில் ஏற்பாடுகள் நடைபெற்று வருகிறது. தமிழகத்திலிருந்து மட்டும் ஏறத்தாழ 10,000 பேர் இந்த பேரணிகளே பங்கேற்க இருக்கிறார்கள். இதில் குறிப்பாக டெல்டா மாவட்டங்களின் சார்பில் ஒரு தனி ரயிலில் டெல்லி செல்வதென்று ஏற்பாடு செய்து நாகப்பட்டினம் தொகுதி நாடாளுமன்ற உறுப்பினர் வை செல்வராஜ் அவர்கள் ரயில்வே துறை அதிகாரிகளோடு தொடர்பு கொண்டு 20 பெட்டிகளை கொண்ட அந்த ரயிலை இயக்குவதற்கு உரிய அனுமதியை பெறுவதற்கு முயற்சித்தார். ரயில்வே நிர்வாகத்தால் அனுமதியும் வழங்கப்பட்டது. அதற்கு முன்பணமாக ரூபாய் 10 லட்சம் கட்ட வேண்டும் என்று சொன்னார்கள். 10 லட்சம் ரூபாய் பணம் கட்டியாகிவிட்டது. அது மட்டுமல்லாமல் ஒவ்வொரு தொண்டரும் பயனாளியா ரயிலில் பயணம் செய்யக்கூடியவர்கள் 4,000 ரூபாய் ரயில் கட்டணமாக செலுத்த வேண்டும் என்று சொன்னார்கள். அதன் அடிப்படையில் 20 பெட்டிகளுக்கு உரிய பெட்டிக்கு 80 பேர் வீதம் 1,600 பேரிடம் ரூபாய் 4,000 வீதம் வசூலிக்கப்பட்டு விட்டது. கடைசி நேரத்தில் ரயிலை அனுமதிக்க முடியாது என ரத்து செய்து விட்டார்கள். இங்கு மட்டுமல்ல, அதே போல கேரள மாநிலம் திருவனந்தபுரத்தில் இதே மாதிரி ஒரு ஏற்பாடு செய்து அங்கேயும் அனுமதி வழங்குவதாக தெரிவித்து கடைசி நேரத்தில் அந்த ரயிலை அனுமதிக்க முடியாது என ரயில்வே நிர்வாகத்தின் சார்பில் தெரிவிக்கப்படுகிறது. என்ன காரணம் என்றால் உரிய விளக்கங்கள் எதுவும் ரயில்வே துறையால் விளக்கப்படவில்லை. இல்லை என்கிறால் கொடுக்க ஏற்கனவே சொன்னீர்களே, அனுமதி கொடுத்து கடிதமே அனுப்பியிருக்கிறார்கள் அனுமதிக்கப்படுகிறது என்று. 10 லட்சம் பணம் பெற்றுக்கொண்டதுக்கு ரசீதியும் அனுப்பப்பட்டிருக்கிறது. ஏன் இப்பொழுது இப்படி சொல்லுகிறீர்கள் என்று சொன்னால் அது காரணம்லாம் இல்லை, ரயில் கொடுக்க முடியாது என்று ஒற்றை வரிகள் சொல்லிவிட்டார். ஆகவே அந்த பெரும் பேரணியை தடுக்க வேண்டும், பெருமளவுக்கு பங்கேற்க கூடாது என்கிற உள்நோக்கத்தோடு இந்த நடவடிக்கையை ரயில்வே நிர்வாகம் அல்ல, ஒன்றிய அரசாங்கம், மோடி அரசாங்கம் மேற்கொண்டு இருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இதனுடைய தொடர்ச்சியாக பார்ப்பீர்களேயானால் தமிழ்நாட்டில் திண்டுக்கல் மாவட்டம் குஜிலியம்பாரிய வட்டாட்சியர் ஒரு சுற்றறிக்கை அனுப்புகிறார் கிராம நிர்வாக அதிகாரிக்கு, அதே மாதிரி ரெவன்யூ இன்ஸ்பெக்டருக்கு, அப்புறம் இது துணை வட்டாட்சியருக்கு, இவருக்கெல்லாம் அனுப்பப்படுகிற சுற்றறிக்கை மாவட்ட ஆட்சித்தலைவருக்கும், திண்டுக்கல் மாவட்ட ஆட்சித்தலைவருக்கும், பழனி ஆர்டிஓவுக்கும் இப்ப இது பணிந்து தகவலுக்காக தெரிவிக்கப்படுகிறது. அந்த சுற்றறிக்கையிலே போடப்பட்டிருக்குது, பத்திரிகையில அது பூரா வந்திருக்குது. அந்த சுற்றறிக்கையில் அவர்கள் சொல்வது என்னவென்று சொன்னால்,
அந்த குஜிலியம்பாறை வட்டத்தில் உள்ள இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கட்சியைச் சேர்ந்த உறுப்பினர்கள் அனைவருடைய பெயர் முகவரி பட்டியலை உடனடியாக 18ஆம் தேதிக்குள் வட்டாட்சியரிடம் வழங்க வேண்டும். அப்படி வழங்கவில்லை என்றால் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ஒரு சுற்றறிக்கை அனுப்பப்பட்டிருக்கிறது. அந்த சுற்றறிக்கை யாராருக்கு என்று தெளிவாக சொல்கிற பொழுது, மாவட்ட ஆட்சித்தலைவருக்கும் பழனி கோட்டாட்சித் தலைவருக்கும் தகவலுக்காக பணிந்து அனுப்பப்படுகிறது என்று தெளிவாக இருக்கிறது. கம்யூனிஸ்ட் கட்சிகள் மற்ற அரசியல் கட்சிகள் கண்டனம் தெரிவித்த பிறகு மாவட்ட ஆட்சித்தலைவர் அந்த சுற்றறிக்கை நிறுத்தி வைத்திருக்கிறார். அந்த வட்டாட்சியர் ஐயாசாமி அவரை டிரான்ஸ்பர் செய்திருக்கிறார். சட்டமன்றத்தில் இதை கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்து பேசிய பொழுது வருவாய்த்துறை அமைச்சர் நமது கோபிச்செட்டிப்பாளையம் செங்கோட்டையன் அவர்கள் அந்த வட்டாட்சியரை நாங்கள் நில சர்வே செய்வதற்காக அனுப்பி வைத்தோம், அவர் தவறுதலாக தேவையில்லாமல் இந்த வார்த்தைகளை சேர்த்து விட்டார், அது திரும்ப பெற்றுக்கொண்டோம், வாபஸ் வாங்கிவிட்டோம் என்று போகிற போக்கில் ஒரு பதிலை சொல்லுகிறார். ஒரு வட்டாட்சியர் குறிப்பாக 2 கம்யூனிஸ்ட் கட்சிகளுடைய ஊழியர்களுடைய உறுப்பினர்களுடைய முகவரிய கொடு என்று கேட்டதற்கு யார் காரணம், எந்த அடிப்படையில் இவர் இதை கேட்டார் என்பது விளக்க வேண்டும். சட்ட அமைச்சர் நிர்மல்குமார் அவர்கள் நேற்றைய தினம் மதுரையில பேட்டியளிக்கிற பொழுது இது மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு தெரியாமல் அவர் செய்து விட்டார் என்று அவர் தெரிவிக்கிறார். ஒரு வட்டாட்சித்தலைவர் இப்படி ஒரு காரியத்தை செய்கிற பொழுது மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு தெரியாமல் எந்த செயலையும் செய்ய முடியாது என்று இன்னைக்கு தினமணி பத்திரிகையிலேயே கட்டம் கட்டி செய்தி வந்திருக்கிறது, மற்ற பத்திரிகைகளிலும் வந்திருக்கிறது. அவர் அனுப்பிய கடிதத்திலேயே நகல் போட்டிருக்கிறார், மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு பரிந்து அனுப்பப்படும் என்று. அப்ப நிர்மல்குமார் இங்கே கூறுவதும் தவறான கருத்தை தெரிவிக்கிறார். சட்டமன்றத்தில் செங்கோட்டையன் அவர்கள் சொல்லிய பதிலும் ஏற்புடைய பதில் அல்ல. ஏன்னா வட்டாட்சியர் மேலதிகாரிகளுடைய உத்தரவு இல்லாமல், அரசு உத்தரவு இல்லாமல் இப்படிப்பட்ட காரியத்தை நிச்சயமாக செய்ய இயலாது. ஒன்று. இரண்டாவதாக, கடந்த ஜூலை மாதம் 28ஆம் தேதி தலைமைச் செயலகத்தில் தலைமைச் செயலாளர் தலைமையில் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை குறித்து ஒரு கூட்டம் நடைபெறுகிறது. அந்த கூட்டத்தில் டிஜிபி கலந்து கொள்வார், மற்ற உயர் அதிகாரிகள் தான் கலந்து கொள்வார்கள். அந்த கூட்டத்தில் என்ன முடிவெடுக்கப்படுகிறது என்று சொன்னால், தமிழகத்தில் இடதுசாரி மாணவர் இளைஞர் அமைப்புகள், இடதுசாரி அமைப்புன்னா அனைத்து இந்திய இளைஞர் பெருமன்றம், அனைத்து இந்திய மாணவர் பெருமன்றம், அதே போல சிபிஎம் தலைமையில் இருக்கிற வாலிபர் சங்கம், மாணவர் சங்கம், இந்த அமைப்புகளும் கரப்பான்பூச்சி ஜனதா கட்சியும் நடத்துகிற போராட்டங்களில் மாணவர்கள் பங்கேற்காமல் தடை விதிக்க வேண்டும், தடுத்து நிறுத்த வேண்டும். இந்த காரியத்தை செய்வதற்கு பள்ளி கல்வித்துறை, உயர்கல்வித்துறை, காவல்துறை, மாவட்ட நிர்வாகம் ஆகிய 4 அமைப்புகளும் ஒன்றிணைந்து செயல்பட்டு உரிய நடவடிக்கைகள் எடுத்து எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்த அறிக்கையை அரசுக்கு தெரிவிக்க வேண்டும் என்று ஒரு சுற்றறிக்கை அனுப்பப்பட்டிருக்கிறது. இந்த சுற்றறிக்கை குறித்தும் சட்டமன்றத்தில் கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்து பேசிய பொழுது உயர்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் அது தவறுதலாக அந்த சுற்றறிக்கை போய்விட்டது, அதை வாபஸ் வாங்கிவிட்டோம், திரும்ப பெற்று விட்டோம் என்று போகிற போக்கில் சொல்கிறார். ஒரு தலைமைச் செயலாளர் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவை, அந்த முடிவை தான் சுற்றறிக்கையாக அனுப்பப்படுவதை தவறுதலாக சென்று விட்டது என்று உயர்கல்வித்துறை அமைச்சர் கூறுவதை ஏற்க இயலாது. எங்கள் கேள்வி என்னவென்று சொன்னால், தமிழ்நாட்டில் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கம் இருக்கிறது, மரியாதைக்குரிய ஜோசப் விஜய் அவர்கள் முதலமைச்சராக இருக்கிறார். முதலமைச்சர் ஆட்சி நடத்துகிறாரா அல்லது தமிழ்நாட்டில் அதிகாரிகள் ஆட்சி நடைபெறுகிறதா? அதிகாரிகள் ஆட்சி நடைபெறக்கூடாது. அதிகாரிகள் அரசுக்கு உட்பட்டு அரசு எடுக்கக்கூடிய முடிவை நிறைவேற்ற வேண்டிய பொறுப்பு தான் அவர்களுக்குத்தானே தவிர அதிகாரிகள் எடுக்கிற முடிவுக்கு அரசு கட்டுப்படக்கூடாது. ஆனால் தமிழ்நாட்டில் நடைபெறக்கூடிய சம்பவங்கள் எல்லாம் அதிகாரிகள் முடிவெடுக்கிறார்கள், தவறுதலாக சுற்றறிக்கை போய்விட்டது, அதை நான் வாபஸ் வாங்கிக் கொள்கிறோம், எங்கள் கவனத்திற்கு இப்பொழுதுதான் வந்தது,
தலைமைச் செயலாளர் தலைமையில் நடந்த கூட்டம் முதலமைச்சருடைய கவனத்திற்கு செல்லாமல் எப்படி ஒரு கூட்டத்தை நடத்த முடியும், எப்படி அந்த சுற்றறிக்கை செல்ல முடியும் என்பதுதான் எங்களுடைய கேள்வி. இதுவரையில் இது சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு கடுமையான கண்டனங்கள் எழுந்துள்ளன. இடதுசாரிகள் மட்டுமல்ல, ஜனநாயகத்தில் நம்பிக்கை உள்ள அனைத்து கட்சிகளும் இதை கண்டித்துள்ளன. இப்படிப்பட்ட சுற்றறிக்கைகளை, அதாவது குஜலியம்பாறை வட்டாட்சியர் அனுப்பிய சுற்றறிக்கை, அதே மாதிரி தலைமைச் செயலாளர் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் எடுக்கப்பட்ட அந்த சுற்றறிக்கை, இவைகளை எல்லாம் இடதுசாரிகள் மட்டுமல்லாமல் ஜனநாயகத்தில் நம்பிக்கை உள்ள கட்சிகள் அனைத்தும் கண்டித்துள்ளன. ஆனால் இதுவரையில் மாண்புமிகு முதலமைச்சர் வாய் திறந்து பேசவில்லை. முதலமைச்சர் இதற்கு விளக்கம் அளிக்க வேண்டும். சம்பந்தப்பட்ட துறை அமைச்சர்கள் பொறுப்பேற்க வேண்டும். ரொம்ப வெட்கக்கேடு என்னன்னா, ஜோசப் விஜய் தலைமையிலான அந்த தாவேக ஆட்சியை வெளியில் இருந்து ஆதரிக்கிற கட்சி ரெண்டு கட்சியும், சிபிஐயும் சிபிஎம்மும். அந்த ரெண்டு கட்சிகளுக்குத்தான் குறிவைக்கப்படுகிறது. அப்படி என்றால் ஒன்றியத்தில் இருக்கிற மோடி ஆட்சி கம்யூனிஸ்டுகள் மீது குறிவைப்பதை தமிழ்நாட்டில் இருக்கிற தாவேக ஆட்சியும் ஏற்கிறதா? அவருடைய கனவை நிறைவேற்றக்கூடிய முறையில் இந்த அரசும் நடவடிக்கை எடுக்கிறதா என்கிற கேள்வி எழுகிறது. இந்த கேள்விகளுக்கு நேர்மையான முறையில், வெளிப்படையான முறையில் தமிழ்நாட்டு முதலமைச்சர் விளக்கம் அளிக்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் கேட்டுக்கொள்கின்றேன். அதே போன்று தமிழக சட்டப்பேரவை உறுப்பினர்கள் அனைவருக்கும் ஆளுக்கு ஒரு காரு, அப்புறம் கார் பராமரிப்பு செலவு, டிரைவர், இவைகளுக்கெல்லாம் சேர்த்து ஒரு 75,000, உதவியாளருக்கு ஒரு 20,000, ஆக 1,00,000. ஒரு காரும் மாதம் 1,00,000 ரூபாய் பணமும் வழங்கப்படும் என்று 110வது எண்ணிக்கையில் முதலமைச்சர்கள் அறிவித்திருக்கிறார்கள். ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஒரு 2 பேர் இருக்கிறாங்க. கார் வேணான்னு சட்டசபையிலே சொல்லிட்டாங்க. கார் எங்களுக்கு வேண்டாம் என்று சொல்லிவிட்டார்கள். திராவிட முன்னேற்ற கழக உறுப்பினர்கள் 59 பேருக்கும் கார் வேண்டாம் என்று அவர்களும் சொல்லியிருக்கிறார்கள். இப்பொழுது அரசு சார்பில் விருப்பப்பட்டவர்கள் பெற்றுக்கொள்ளலாம் என்று அறிவித்திருக்கிறது. அது வேறு. நான் கேட்பது, விவசாயிகள் 5 ஏக்கருக்கு உட்பட்ட விவசாயிகளுக்கு கடன் தள்ளுபடி செய்யப்படும் என்று தேர்தல் அறிக்கையில தாவேக அறிவித்தது. அவ்வாறு தள்ளுபடி செய்யப்படவில்லை. அவர்கள் தள்ளுபடி செய்து அறிவித்திருக்கிற அறிவிப்பு பெரும்பகுதி விவசாயிகளுக்கு அது பயனளிக்காது. மிக ஒரு சிலருக்கு மட்டும்தான், விரல் விட்டு எண்ணக்கூடிய நபர்களுக்கு மட்டும்தான் அது பயன்படும். ஆகவே தேர்தல் காலத்தில் கூறியபடி 5 ஏக்கருக்கு உட்பட்ட அனைத்து விவசாயிகளுக்கும் தள்ளுபடி செய்ய வேண்டும் என வலியுறுத்தி விவசாய சங்கங்கள் தொடர்ந்து போராடி கொண்டு இருக்கின்றன. தொடர்ச்சியாக போராடுகிறது. போராட்டங்கள் நடத்திய மட்டுமல்லாமல் கடந்த ஆகஸ்ட் 7ஆம் தேதி அனைத்து விவசாய சங்க பிரதிநிதிகளும் 8 அமைச்சர்களை சந்தித்து முறையிட்டார்கள். 8 அமைச்சர்கள், சம்பந்தப்பட்ட வேளாண் துறை மற்றும் கூட்டுறவுத்துறை உயரதிகாரிகள் அந்த கூட்டத்தில் தலைமைச் செயலகத்திலே பங்கேற்றார்கள். அந்த கூட்டத்தில் விவசாய சங்க தலைவருடைய கோரிக்கை ஏற்கப்பட்டது. கோரிக்கை ஏற்கப்பட்டு கடன் தள்ளுபடி செய்ய நடவடிக்கை எடுப்போம், முதலமைச்சர் கவனத்திற்கு கொண்டு சென்று நடவடிக்கை எடுப்போம் என்று அறிவித்தார்கள். ஆனால் சட்டசபையில் 3வது முறையாக அறிவித்த அந்த கடன் தள்ளுபடியும் முழுமையாக இல்லை. ஆனால் அது குறித்து நம்முடைய பொதுப்பணித்துறை அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா அவர்கள் பேரவையிலே கூறிய பொழுது, விவசாய சங்க தலைவர்கள் கூறியபடி கடன் தள்ளுபடி செய்திருக்கிறோம் என்று தவறான தகவலை தெரிவிக்கிறார். அமைச்சர்கள் தவறான தகவலை தெரிவிக்க கூடாது, உள்ளதை உள்ளபடி தெரிவிக்க வேண்டும், வெளிப்படைத்தன்மையோடு இருக்க வேண்டும் என்று நான் வற்புறுத்தி கேட்டுக்கொள்கிறேன். ஆகவே இந்த கடன் தள்ளுபடி, முழுமையான கடன் தள்ளுபடி வேண்டும். 5 ஏக்கருக்கு உட்பட்ட விவசாயிகள் அனைவருக்கும் முழுமையான கடன் தள்ளுபடி, 5 ஏக்கருக்கு மேற்பட்ட விவசாயிகளுக்கு 50% கடன் தள்ளுபடி தாவேக தேர்தல் காலத்தில் கொடுத்த வாக்குறுதியின் அடிப்படையில் தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று வற்புறுத்துகிறோம். 2வதாக குறுவை தொகுப்பு வழங்குவதாக அறிவித்து இன்னும் முழுமையாக வழங்கப்படவில்லை, அதை வழங்கிட வேண்டும் என்று வற்புறுத்துகிறோம். 2வதாக விவசாயிகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனையில் இந்த ஆண்டு ஜூன் மாதம் 12ஆம் தேதி அணை திறக்க முடியும். தண்ணீர் இல்லை, திறக்கவில்லை. அதை நான் குறை சொல்லல, தண்ணீர் இல்லை, ஆகவே அணை திறக்க முடியவில்லை.
அணை திறக்காத காரணத்தினால் டெல்டா மாவட்டங்களில் குறுவை சாகுபடி பெரும் பாதிப்பை சந்தித்திருக்கிறது என்பது நாடறிந்த உண்மை. இது ஒன்றும் பெரிய ரகசியம் அல்ல. ஆனால் ஏதோ ஒரு நம்பிக்கையில் தெளித்து மலையில் முளைத்து குறுவை சாகுபடி செய்துவிடலாம் என்ற நம்பிக்கையோடு தெளித்ததும் கருகி வீணாகி போய்விட்டது. அதற்கு பயிர் காப்பீடு திட்டத்தில் விவசாயிகள் பணம் செலுத்தி இருக்கிறார்கள், அரசும் பணம் செலுத்தியிருக்கிறது. ஆனால் அந்த பயிர் காப்பீட்டு திட்டத்தின்படி விவசாயிகளுக்கு இதுவரை பயிர் காப்பீடு தொகை வழங்கப்படவில்லை. இவைகளை வழங்க வேண்டும் என்று வற்புறுத்துகிறோம். இந்த குறுவை தொகுப்பு, அதே மாதிரி இழப்பீடு, இவைகளை வலியுறுத்தி வருகிற 28ஆம் தேதி டெல்டா மாவட்டம் முழுவதும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகங்கள் முன்பு பெரும் திரள் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். மூன்றாவதாக நிறைவாக இன்றைக்கு பத்திரிகையில பார்த்தேன், மாண்புமிகு முதலமைச்சர் தாய்மாமன் மோதிரம் அரசு மருத்துவமனைகளில் பிறக்கும் குழந்தைகளுக்கு 1 கிராம் தங்க மோதிரம் வழங்கப்படும் என்று அறிவித்து வருகிற செப்டம்பர் 15ஆம் தேதி அண்ணா பிறந்த நாள் முதல் அது அமுல்படுத்தப்படும் என்று அறிவித்து இதற்காக டெண்டர் கோரியிருந்தார்கள். இந்த டெண்டர்ல நிறுவனங்கள் 1 பைசாவிற்கு, ஒரே 1 பைசாவிற்கு 1 கிராம் மோதிரத்தை வழங்குவதற்கு முன் வந்திருக்கிறார்கள். தங்கத்தின் மார்க்கெட் நிலவரப்படி 1 கிராம், அதாவது 24 கேரட் தங்கம் 1 கிராம் 15,000 ரூபாய். 1 கிராம் 15,000 ரூபாயாக இருக்கிற பொழுது 1 பைசாவிற்கு எப்படி வழங்க முடியும் என்று தெரியவில்லை. நீங்கள் போனா மூத்த பத்திரிகையாளர்கிட்ட கேட்ட பொழுது, இப்ப 1 பைசா 2 பைசா 5 பைசா 10 பைசா 25 பைசா அனைமா 50 பைசா ஆட்டோமேட்டிக்கா இது செல்லாதுன்னு ஆகிப்போச்சு. யாரும் கடையில கொடுத்தா வாங்க மாட்டேங்கிறாங்க. ஆட்டோமேட்டிக் அரசாங்கம் அறிவிக்கலையோ ஆட்டோமேட்டிக்கா இது செல்லாத 1 பைசாவுக்கு 1 கிராம் மோதிரத்தை வழங்குகிறோம் என்று சொன்னால் அது உண்மையில் 24 காரட்டமா அல்லது தங்க முலாம் பூசப்பட்ட மோதிரமா என்பதை அரசு வெளிப்படையாக தெரிவிக்க வேண்டும். 24 காரட்டு தங்கத்தை 1 கிராம் 1 பைசாவுக்கு அந்த நிறுவனங்கள் வழங்குவது உண்மை. நாங்கள் எல்லா சோதனைகளையும் பார்த்து விட்டோம், அது அவர்களால் வழங்க முடியும் என்பது அது சாத்தியமானால் ஏன் பவுன் இந்த விலைக்கு விற்கிது? அதை குறைக்கலாமே. இன்னைக்கு பவுன் கிட்டத்தட்ட 1 பவுன் 1,13,000 ரூபாய்க்கு மேல விற்கிது. 1 பவுன் 1,13,000 ரூபாய். 1 கிராம் 1 பைசாவுக்கு வழங்க முடியும் என்று சொன்னால் பெரிய அந்த தங்க ஆபரணங்களை விற்கக்கூடிய நிறுவனங்கள் ஒரு மிகப்பெரிய கொள்ளையடித்துக் கொண்டு இருக்கிறார்கள் என்பது இதன் மூலம் தெரிய வருகிறது. அப்படின்னா அரசு தலையிட்டு அவைகளை கட்டுப்படுத்தி ஒரு நியாயமான விலைக்கு பொதுமக்களுக்கு கிடைக்க செய்யலாம். 1. 2வதாக அரசுக்கு கொடுக்கிற 1 கிராம் பவுனு 1 பைசா கொடுக்குறோம் அப்படின்னா மாநில அரசு அதை ஏற்றுக்கொள்வது உண்மையானால் எல்லா குழந்தைகளுக்கும் 1 கிராம் கொடுக்க வேண்டியதில்லை, 1 பவுன் போடலாம். 8 பைசா தானே, 8 பைசா தானே. ஏன்னா இன்னும் 2 பைசா சேர்த்து 10 பைசாவோட கொடுக்க எனக்கு ஆட்சேபனை இல்லை. 1 கிராம் பவுனை 1 பைசாவுக்கு கொடுப்பதற்கு அந்த நிறுவனங்கள் 24 கேரட் நான் சொல்றது கொடுப்பதற்கு முடியும், அது சாத்தியம் என்று சொன்னால் அரசாங்கம் 1 கிராமுக்கு பதிலாக 1 பவுன் நகையை போடலாம். வெளிப்படைத்தன்மையற்ற விஷயமாக இது இருக்குமோ என்று ஐயப்பாடு நிலவுகிறது. மாண்புமிகு முதலமைச்சர், ஏன்னா அவர் பேரால் வழங்கப்படுது தாய்மாமன் மோதிரம், தாய்மாமன் மோதிரத்தில் மோசடி இருக்கக்கூடாது என்று கேட்டுக்கொள்கிறேன். போறோம். வேற எதாவது நீங்க கேட்கறதா கேட்கலாம். ஆர்ப்பாட்டம் சொல்லிட்டா முற்றுகை போராட்டம் 28. தாவேக அரசு தேர்தல் அறிக்கையில 5 ஏக்கருக்கு உட்பட்ட விவசாயிகளுக்கு முழு கடன் தள்ளுபடி, 5 ஏக்கருக்கு மேலுள்ள விவசாயிகளுக்கு
50% தள்ளுபடி என்று அறிவித்தார்கள். ஆனால் அதுக்கு பிறகு கடன் அறிவித்திருக்கிறார்கள், சட்டமன்றத்திலேயே முதலமைச்சர் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். அந்த அறிவிப்பு என்பது ஒரு சில விவசாயிகளுக்கு மட்டுமே பயன்படும் தவிர முழு விவசாயிகளுக்கு பயன்பெறாது. இது குறித்த விவசாய சங்கங்கள் தொடர்ந்து போராடியது மட்டுமல்லாமல் கடந்த ஆகஸ்ட் 7ஆம் தேதி பல்வேறு விவசாய சங்க அனைத்து விவசாய சங்க தலைவர்கள் 8 அமைச்சர்கள் கலந்து கொண்ட கூட்டத்தில் சந்தித்து பேசி முழுமையான கடன் தள்ளுபடி வேண்டும் என கோரினார்கள். அமைச்சர்களும் அதிகாரிகளும் ஏற்றுக்கொண்டார்கள். ஆனால் சட்டமன்றத்தில் அறிவிக்கிற பொழுது அதன் மாதிரி முழு கடன் தள்ளுபடி அறிவிக்கவில்லை. ஆனால் சட்டமன்றத்தில் பேசுகிற ஆதவ் அர்ஜுனா, மாண்புமிகு ஆதவ் அர்ஜுனா சொல்கிற பொழுது விவசாய சங்க தலைவரிடம் உறுதியளித்தபடிதான் இந்த கடன் தள்ளுபடி என்று அறிவித்திருப்பது தவறான தகவல். ஆகவே முழு கடன் தள்ளுபடி கோரியும் குறுவை தொகுப்பு வழங்குவதாக அறிவித்த முழுமையாக வழங்கப்படவில்லை, இது வழங்க வேண்டும் என வற்புறுத்தியும் இழப்பீடு குறுவை சாகுபடி பாதிப்பு ஏற்பட்டிருக்கிற விவசாயிகளுக்கு பயிர் காப்பீட்டு திட்டத்தின்படி இழப்பீடுகளை வழங்க வலியுறுத்தியும் வருகிற 28/8/2022 காலை அனைத்து டெல்டா மாவட்டத்தில் அனைத்து மாவட்ட ஆட்சியர்களும் முற்றுகை போராட்டத்தை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி பெருந்திரளாக பங்கேற்க செய்து முற்றுகை போராட்டத்தை நடத்தும் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். நிறைய அமைச்சர்கள் சொல்றது எல்லாமே முன்னுக்கு முரண்பாடா இருக்கு. அதை பத்தி என்ன நீங்க? அதாவது அமைச்சர்களை பொறுத்த மட்டும் சட்டமன்றத்தில் கவன ஈர்ப்பு தீர்மானம் கொடுக்கப்படுகிறது அல்லது கேள்வி கேட்கப்படுகிறது. அதற்கு அவர்கள் உரிய விளக்கத்தை அளிக்க வேண்டும். கவன ஈர்ப்பு தீர்மானத்துக்கு பதிலளிக்க வேண்டும். அந்த கவன ஈர்ப்புன்னா அவங்கள எதாச்சும் இல்லை, ஒரு கவன ஈர்ப்பு தீர்மானம் கொடுத்தாலோ அல்லது சட்டமன்ற ஒரு கேள்வி எழுப்பினாலோ உரிய பதிலை அதிகாரிடத்திலிருந்து பெற்றுத்தான் அவர்கள் சபையில் அறிவிக்கிறார்கள். அவர்களாக தன்னிச்சை அறிவிக்கவும் முடியாது. ஆனால் அப்படி அறிவிக்கக்கூடிய பெரும்பகுதி தகவல்கள் தவறானவைகளாக இருக்கின்றன. அப்படி என்றால் இதில் அவர்களுக்கு போதிய அளவுக்கு கவனம் செலுத்த முடியவில்லை அல்லது அதிகாரிகளை இவர்கள் கட்டுப்படுத்த முடியாத நிலையில் இருக்கிறார்கள் என்பதுதான் இதன் மூலம் தெரிய வருகிறது.